சும்மா கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒப்பானவன் யாரு? தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றாரு, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் நானே. ஆண்டவர் சொல்றார், உனக்கு சகாயம் செய்கிற கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம். உங்க கைகள்ல யாரு பட்டயமா இருக்கிறார்? கர்த்தரே பட்டயமா, மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். அதனால தான் இவ்வளவோ மந்திரங்கள் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து போராடுது. ஆனா உங்களை ஒண்ணுமே பண்ண முடியல. போராடுது, ஆனா உன்னை டச் பண்ண முடியல. உன் ஜீவனை தொட முடியல. அது செய்ய நினைச்சதும் வாழ்க்கையில செய்ய முடியல. போராடுது, ஆனா உன்னை மேற்கொள்ள முடியல. அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன் தலையில இருக்கிற ஒரு முடிய கூட அவைகளால தொட முடியாது, பிடுங்க முடியாது. கர்த்தர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். உன் வாழ்க்கையில மகிமை பொருந்திய பட்டயமாய் கர்த்தர் உனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், ஆபிரகாம், ஏன் நீ பயப்படுற? பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு நான் மகா பலனுமாய் இருக்கிறேன். கர்த்தர் தான் சிஸ்டர் உங்க பலன். இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில நிக்கிறீங்க தெரியுங்களா? யாருடைய பலன் நினைக்கிறீங்க? உங்க பலனா? இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில நிக்கிறீங்க பாருங்க. என்னைக்கும் உங்களை தூக்கி இருக்க வேண்டியது, என்னைக்கும் நீங்க மண்ணோடு. ஆனா எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி, மரணத்தை தாண்டி, பலவீனத்தை தாண்டி, ஐசியூவை தாண்டி, கொரோனாவை தாண்டி, எவ்வளவு கேன்சரை தாண்டி இன்னைக்கு நிக்கிறீங்கன்னா அது உங்க பலன் இல்ல. டாக்டர்ஸ்கள் உங்களுக்கு கொடுத்த மருந்து மாத்திரையின் பலன் அல்ல. கர்த்தரே உன் பலனா இருக்கிறார். கர்த்தரே உனக்கு கேடகமா இருக்கிறார். ஒன்றும் ஒரு காலமும் உங்களை சேதப்படுத்த முடியாது சிஸ்டர். நான் சொல்றேன், உங்க காலம் ஜெயமா இருக்கும், உங்க வாழ்நாட்கள் ஜெயமா இருக்கும். இப்ப போராட்டம் இருக்கு, ஆனா முடிவுல நீங்க சொல்லுவீங்க, ஜெயத்தோடு நான் வாழ்ந்துட்டேன், ஜெயத்தோடு வாழ்ந்து முடிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய முடிவும் நீதிமானின் முடிவை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய முடிவல்ல, நீதிமானுடைய முடிவு, சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. அப்படிதான் உங்களுடைய முடிவை கர்த்தர் நியமிக்க போகிறார் பாருங்க. ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். அவரே உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு பலனா இருக்கிறார்.